கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 18:19 வாசிப்பா. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பு எடுத்து பேசுவோம். பொதுவாக அந்த உலகத்தில் பாருங்கள், இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த இடத்துல பாருங்கள், 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் தருவேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வைப்பாங்க. 2 பேர், நானும் இன்னொருத்தங்களும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா எங்கள் 2 பேருடைய கையெழுத்து இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், காசு என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். இங்கே 2 பேர் ஒருமனப்பட்டால் அவங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியம் அவங்களுக்கு என்ன செய்யுமா, கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் உள்ள ஒரு பதில். தனி ஜெப ஜீவியத்துக்கு பதில் கிடைக்குமானா கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிரசங்க தலைப்பு ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஒரு தேவனுடைய பிள்ளைடைய லைஃப்பில் ஆசீர்வாதங்கள் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்னால இருக்குது. ஒரு 7 அனுபவங்களில் நமக்கு ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்னால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. இப்போ 2 பேர் ஒருமனப்பட்டால் அவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு என்ன கிடைக்குமா, பலன் கிடைக்கும். இப்படி நம்ம அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரியா? எந்தெந்த யாரோடு எப்படி நம்முடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குமானா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போம். அந்த மற்றபடி நிறைய இருக்குது. இது ஒரு சின்ன தலைப்பு, வித்தியாசமான ஒரு தலைப்பின் கீழே ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி தியானிக்க போகிறோம். இது நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும்போது, ரோமர் 11ஆம் அதிகாரம் 16-17, ரோமர் 11ஆம் அதிகாரம் 16-17 வாசியா. மேலும் முதன்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால். அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த இணைக்கப்படுதல்னு ஒரு அனுபவம் இருக்கிறது. பாருங்க, காட்டு ஒலிவ மரத்தின் கிளையை கொண்டு போய் நல்ல ஒலிவ மரத்தில் இணைக்கும் போது, ஜாயின் பண்ணும்போது அந்த பழம் ஆசீர்வாதமாக மாறிடுது. அல்லேலூயா. இப்போ இது போல் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு என்னென்ன யாரோடு நமக்கு எந்த ஜாயிண்ட், எந்த ஐக்கியம் இருந்தால் நாம் யாரோடு ஜாயிண்ட் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதில் சில இடத்துல நம்ம பிரிஞ்சு இருக்கும்போது நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. காட்டு ஒலிவ மரம் தனியாக இருக்கும்போது அதுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனால் அந்த காட்டு ஒலிவ மரத்தின் கிளையை வெட்டி நல்ல ஒலிவ மரத்தில், ஏசப்பாவாகிய நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கும்போது அது நல்ல கனி கொடுக்கிறதா என்ன செய்யுது, மாறிவிடுது. அந்த காட்டு ஒலிவ மரத்தினுடைய தன்மை மாற்றப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தின், அப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அங்கே ஏசப்பாவோடு, அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்து சபையானது கிறிஸ்துவாகிய ஏசப்பாவோடு அந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்டப்பட்டிருக்கிறதுனால் ஆசீர்வாதத்துக்குரியவளாய் நாம் இருக்கிறோம். அதனுடைய வேருக்கும் அதனுடைய ஆசீர்வாதத்துக்கும் அதனுடைய கனியுடைய அனுபவத்துக்கும் நம்ம பங்காளியாய் மாறி இருக்கோங்கிறதா அந்த இடத்துல எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல ஒரு 7 காரியத்தை சுருக்கமாக பேசி முடிப்போம். ரொம்ப நேரம் பேசுகிறோமான்னு தெரியாது, பேசுகிறதுக்கு வார்த்தை இருந்தால் பேசிக்கொள்ளும். முதல்ல ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட், யாரோடு எப்படி நமக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால், நமக்கு ஐக்கியம் இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் வேதத்தில் வாசிக்கும் போது வேதத்தில் நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5, 6, 8 வாசித்தா. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5, 6, 8 வாசித்தா. வாசிங்க. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றார். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான்.
சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து முதல் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக எடுத்தால் கூட நல்ல வேலைக்காரன், நல்ல நண்பர்களுடைய ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தேவை. அல்லேலூயா. நிறைய பேர் நமக்கு இருக்கிறாங்க, வருஷப்படுத்திகிட்டே வரும். வேதத்திலேருந்தே எடுக்க முடியும். நல்ல இங்கே பாருங்கள், சவுல் கூட ஒரு வேலைக்காரன் போனான், கழுதையை தேடிட்டு. கழுதை கிடைக்கல, ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. அப்போது சவுல் சொல்கிறாரு, நம்ம போயிடுவோம், எங்கள் அப்பா கழுதையை தேடுறதை விட்டு என்ன தேடுவார் நீ? அப்போ அந்த வேலைக்காரன் அழகாக சொல்கிறான், இந்த பட்டணத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் சொல்கிறது என்ன செய்யும்? நடக்கும். நம்ம அவர்கிட்ட போவோம், அவர் நமக்கு வழியை என்ன செய்வார்? சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ சவுல் அதை தட்டி விடுறார் மறுபடி. சரி, நமக்கு போனால் ஒரு ஊழியக்காரங்களை அல்லது அந்த இடத்துல இருக்க தெய்வ மனுஷனை பார்க்க போனால் நம்மக்கிட்ட எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அது ஒன்று யோசிக்காண்ட, என்கிட்ட 1/4 சேக்கல் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1/4 சேக்கல். நம்ம போவோம். அதாவது நல்ல வேலைக்காரர்கள் அல்லது நல்ல நண்பர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நல்ல நண்பர்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் நமக்கு தேவை. வேதத்தில் வாசிக்கும் போது சிலருக்கெல்லாம் இருந்த நண்பர்கள் அல்லது அவங்க கூட இருந்த வேலை ஆட்கள் சரியில்லாததுனாலே அவங்க அழிஞ்சிருக்கிறாங்க. ரெகோபயாம் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான், சாலமோனுக்கு மகன். அவன் கூட சில வாலிபர்கள் வளர்ந்தவங்க இருந்தாங்க. அவன் அரசனான போது அவங்களுடைய ஆலோசனையே 10 கோத்திரத்துக்கு மேலே அவனை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாக மாறிட்டு. அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்ல வேலைக்காரர்கள் நம்ம கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சில இடங்களில் நம்ம இதை ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. சில வசதி உள்ள ஐஸ்வர்யவான்கள் சில நேரங்களில் தங்களுக்கு வச்ச வேலைக்காரர்கள் சரியில்லாததுனால தங்களுடைய ஆஸ்தியை இழந்து ஜீவனையும் விடக்கூடிய இடம் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம பகுதியில் நம்ம கூட ஜாயின் பண்ணி போக வேண்டியதில் முதல் யாருன்னா நல்ல வேலைக்காரர்கள். அல்லேலூயா. எழுத்தின்படி இதை பொதுவாக நார்மலாக முதல் குறிப்பு நார்மலாக உலகத்தின் அனுபவத்தோடு சேர்த்து சொல்லிட்டு போகிறோம். நல்ல வேலைக்காரர்கள் நமக்கு இருந்தால் நல்லது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நல்ல நண்பர்கள் நமக்கு இருந்தால் நல்லது. வேதத்திலேருந்து இன்னும் கூட ஒரு சில காரியத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னால் நல்லா இருக்கும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14-15 வாசித்தா. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து போதும். 15வது வசனத்தை வாசியா. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி போதும். அப்ப இப்ப இங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் ஒரு 318 பேர். இவங்க சண்டைக்கெல்லாம் பழகினவங்க கிடையாது, சண்டை போட்டவங்களும் கிடையாது, ஆபிரகாம் அதுக்குரிய ஆளும் கிடையாது. சோதம் கோமரிலிருந்து லோத்துவையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே ஆபிரகாம் உடனே வீட்டில் இருக்கிற அந்த நேரத்தில் உடனே வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி ஒரு 318 பேர் அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வேலை ஆட்கள், இதுவே ஒரு பிரசங்கம் நீங்கள் தலைப்பு போட்டு டெவலப் பண்ணிக்கலாம். வேலை ஆட்களால் உண்டான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்க தலைப்பை போட்டு நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். நம்ம ஒரு 3 குறிப்பு தான் சொல்லுவோம், எல்லாம் சொல்லிட்டு போனால் நேரம். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம கூட யார் இருக்கணும்? சாதாரணமாக இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறதுல ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த ஆமானுக்கு இருந்த வேலை ஆட்கள் பாருங்கள், உசுப்பேத்தி விட்டு தூக்கு மரத்தை செய்ய வச்சு ஆமானுக்கு மனைவியும் அவன் கூட சேர்ந்த வேலை ஆட்களும் அவனை உசுப்பேத்தி விட்டு தூக்கு மரத்தை செய்து சாகக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு. சிலர் அப்படிதான் வேலை ஆட்கள் உசுப்பேத்தி விடுவாங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்கள நம்ம கூட கரெக்டான ஆட்களாக வச்சுருக்கணும். நீ பாருங்க, நம்ம சபையில் யார் என்கிட்ட ஈஸியாக குறை சொல்லி ரிவீட் அடிக்க முடியாது. சிலர் அப்படியே போய் உட்காந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்படியே ஒரு வீட்டில் போய் உட்காந்தாங்கன்னா கலகத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க.
போகிற இடத்துல கலகத்தை உண்டாக்குறது அவங்களுடைய குடும்ப பழக்கமாகவே இருக்கும். உட்கார்ற இடத்துல கலகம் தானாக வந்துடும். நான் எங்கள் ஊழியத்துலலாம் கூட அதை பார்த்துருக்குறேன். சில சகோதரர்லாம் வந்தாங்கன்னா உடனே கலகம் உண்டாயிரும். அந்த ஆவி அப்படியே வரும், கூடவே தான் பயணித்து வரும். போய் உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டு போயிடுவாங்க. அது பெத்த பிள்ளைகளும் அதை பண்ணுது தானே. என்ன எத்தனை வருஷம் பாதுகாத்து வளர்த்தாலும் ஒரு வயசு வரும்போது பெற்றோருடைய பாசத்தை விட எவனோ ஒருத்தன் பல்ல காட்டினா, எவ்வளோ ஒருத்தி பல்ல காட்டினா, முடிய சிலுப்புனான்னு ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுது. இதெல்லாம் அந்த அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் சரியில்லாத வேலைக்காரன். இவங்களுக்கெல்லாம் சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் இருக்காது. இந்த ஆமாண்டே முடிவு போல தான் இருக்கும். இப்போ நம்முடைய லைஃப்பில் நம்முடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் யார் இருக்கான்னு பார்க்கணும். நல்ல வேலைக்காரங்கள், நல்ல பழக்கம், நல்ல ஐக்கியத்துக்குரியவங்க இருக்கணும். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவானவங்க நம்ம இதில் இருக்கணும். வீட்டுக்குள்ளே வரும்போது கூட கவனமாக பேசணும். நான் நம்ம சிஸ்டர்ஸ்கிட்ட சொல்லுவேன். சிலர் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்து சிஸ்டர்ஸ்கிட்ட இது செய்வாங்க. அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அக்கௌண்ட்டை மாற்றுவாங்க அவங்க பேரில். இப்போ பாருங்கள், சிலர் பினாமியை மாற்றுவாங்க. டக்குனி ஒருத்தங்க கூட ஐக்கியப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் பேர் வச்சுருப்பாங்க, என் பேரில் வச்சுருப்பாங்க. திடீர்னு என் மேலே மன கஷ்டம் ஆகிட்டுனா டக்குனு என் பேரை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த பேர் நம்ம ஜஸ்டினுக்கு பேரில் வச்சு விட்ருவாங்க. சரி, ஜஸ்டினுக்கு கூட மன கஷ்டமானால் அப்படியே நம்ம இவங்க ஜெபினுக்கு பேரில் வச்சுருவாங்க. இப்படி அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அவங்க வச்சுருப்பாங்க. இது பினாமி ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிடையாது. இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஆளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இடத்துக்கு தக்க, போகிற இடத்துக்கு தக்க மாறிடுவாங்க. அது மாதிரி அந்த ஆட்கள் பார்த்தாலே கண்டுபிடிக்கும். எங்கேயாவது இருக்குமானா இருக்காது, எங்கேயாவது வைக்கலான்னா வைக்காது. அது அப்படியே அக்கௌண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இதான் நம்ம பார்க்குறது. பார்த்தீங்கன்னா ராக்காலத்திலே அவங்க வேலைக்காரங்கெல்லாம் உடனே போனாங்க. அவங்க போய் அழகா இது ஆபிரகாமுக்காக சப்போர்ட் பண்ணி யுத்தத்தை ஜெயிக்க வச்சு அழகான முறையில் எல்லாரையும் மீட்டுட்டு வந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆமானுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் சரியில்லாததுனால ஒரே சாயங்கால நேரத்தில் தூக்கு மரத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி செய்ய வச்சு மாட்டிடுவான். இப்படி தான் சில குடும்பத்தில் சில சகோதர சகோதரிமார் கூட இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் சரியில்லாத கேஸாக இருக்கும். கவனமாக இருக்கணும். அதான் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, கவனமாக இருக்கணும். நான் என்னால் தான் நம்முடைய ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், எங்கேயாவது வீடுகளுக்கு போனால் கவனமாக போங்க. இருக்கக்கூடாத வீட்டில் அதிகமாக இருக்காதுங்க, தங்கக்கூடாத வீட்டில் அதிகமாக தங்காதுங்க, பழகக்கூடாதவங்கள்ட்ட அதிகம் பழகாதுங்க. அப்படியே ஒரு அனுபவத்தில் அன்பை பாராட்டிட்டு வந்துடணும். அல்லேலுயா. பாசம் வேண்டாம், பகை இல்லாமல் வந்துடுங்க. அல்லேலுயா. இருக்கக்கூடாத இடத்துல போய் இருந்து தங்கக்கூடாத இடத்துல தங்கி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். திருப்பி உள்ள சார்ஜும் போயிடும், ஒன்றும் போயிடும். திருப்பி அவங்க ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அதான் ஒன்று நமக்கு இப்போ என்னன்னா, இந்த அக்கௌண்ட்டு சரியில்லைன்னா சில நேரம் நம்மளை கவுத்தி விட்டுரும். பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசித்துட்டு 13 வாசிங்கன்னா, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசித்துட்டு 13 வாசிங்கன்னா வாசிங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். நாகமானுக்கு கிடைச்ச ஒரு சின்ன பிள்ளை, வீட்டு வேலைக்கார பிள்ளை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட் நல்லா இருந்ததுனால ரொம்ப ஆசீர்வாதத்தை உண்டாக்கி. இன்னைக்கு இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு படை தலைவர்கிட்ட போய், தமிழக முதலமைச்சர்கிட்ட போய், ஒரு மினிஸ்டர்கிட்ட போய் ஒரு வீட்டுக்கார பிள்ளை இப்படி சொல்லிச்சுன்னா போவாங்களா? போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு நாகமான்ட்டு அது ஒரு நல்ல குணமாக இருந்துச்சு. அந்த பிள்ளையுடைய காரியத்தெல்லாம் கவனித்து பார்த்துருப்பார். அந்த நாச்சியார் நாகமானுடைய மனைவியும் அதை கவனித்து பார்த்துருப்பாங்க. பார்த்ததுனால அந்த பிள்ளை சொன்ன உடனே அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் நல்ல ஐக்கியத்துக்கு ஏதுவான சகோதர சகோதரிமார்கள், நல்ல நண்பர்கள், நல்ல வேலை ஆட்கள் அப்படிங்கிறத கொண்டு வரோம். முதல் குறிப்பில் என்ன கொண்டு வரோம்? நம்மளோடு கூட பழகி பேசி நம்மோடு கூட வாழ்கிற நல்ல ஐக்கியம் உள்ள சகோதர சகோதரிமார்கள், உடன் பிறந்தவர்களை கொண்டு வரல, நம்ம கூட உள்ளவங்கள நல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 13வது வசனத்தில் வாசிக்கும் போது 12வது வசனத்தில் நாகமானுக்கு கொஞ்சம் கோபம் வந்து
என் தேசத்தில் இருக்கிற அப்பனாவும் பர்பாரை விட நல்ல தண்ணி அப்படின்னோடனே அவனுடைய வேலை ஆட்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே. என்ன அழகா சொல்றான், ஜாயிண்ட் அக்கௌண்ட் எப்படி இருக்கு? ஆமா சார், ஆமா ஆமா, நம்ம ஊர்ல உள்ள தண்ணி அப்படியா, இது நல்ல தண்ணி. இங்க உள்ள தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க, அவர் வந்து தொட்டு பெய்திச்சிருக்காங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க ஐயா. சொல்லியிருக்கலாமா, சொல்லக்கூடாதா? தன் ஆண்டவனிடத்துல பெரிய மனுஷன், தன் ஆண்டவனிடத்துல பெரிய மனுஷன், தேவனே சீரியா தேசத்துக்கு அவனை கொண்டு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கார். அவன் ஒரு பராக்கிரமசாலி, அன்றைக்கு இருந்ததுல அவன் ஒரு பெரிய படைத்தலைவன். அல்லேலூயா. அவனுடைய யுத்தங்கள் ஜெயமா இருந்துச்சு. அவன் வேலைக்காரன் சொல்லியிருக்கான், ஆமா ஐயா, பாருங்க எவ்வளவு இது இருந்தா உள்ள இருந்து வெளியே வந்து நம்ம முகத்தை கூட பார்க்கல, தொடத விடுங்கய்யா, நம்மளை பார்த்து சொல்லியிருக்கலாமே, அது கூட இல்லை, யோர்தான்ல போய் முங்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்க எவ்வளவு புரியுங்கன்னு தெரியும். சிலர்லாம் வாழ்க்கையில தன் வாழ்க்கையே இழந்தது இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் சரியில்லாம தான். அல்லேலூயா. ஆமா, வளர்ந்து வரும்போது சிலர் தம்மூத பழகுவான், சிலர் பெக்கடிக்க ஆரம்பிப்பான். இது எங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் சரியில்லை. அல்லேலூயா. ஜாயிண்ட் அக்கௌண்ட் சரியா இருந்தா தம் அடிக்காதாமா அப்படின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ என் கூட சேர்ந்த ஒருத்தனாவது தம் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்களா, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்களா? ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அடித்தடிக்கு வந்திருப்பாங்க? வேண்டாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமா, அதாவது தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பன்றியோடு சேர்ந்த கன்றும் ஏதோ ஒன்றை தின்னுட்டு திரிஞ்சுதான். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். முதல் ஜாயிண்ட் அக்கௌண்ட் என்னது? வேலைகள், வேலைக்கால், நண்பர்கள். அல்லேலூயா. ஆமா, உன் நண்பனை சொல்லு, நீ யாருன்னு என்ன செய்திருவோம், சொல்லிடுவோம். அல்லேலூயா. நீ யார் கூட ஐக்கியமா வச்சிருக்கிறீங்கிறத பற்றி உங்க வாழ்க்கை தரத்தை நிர்ணயிச்சுக்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருது, இந்த பையங்க வளர்ந்து வராங்க, இவங்களுடைய நண்பர்களை வச்சு இந்த பசங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். அல்லேலூயா. இப்போ நீங்க என்ன கவனிச்சு பாருங்க, ஒரு பெரிய புது குடியிருப்பு, ஒண்ணுமே இல்லை, அப்படி என் கூட யாரா இப்போ நல்லவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா எப்படி இருக்காம, நல்லா இருக்குங்களா, ரைட், ஓகே. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ என் கிளாஸ்மேட் தான் நம்ம ஆல்வின் பேர், அவரும் ஒரு கணக்கில் வளர்ந்தாங்க, நம்மளும் ஒரு கணக்கில் வளர்ந்தோம். அவர் கணக்குக்கு நான் ஒட்ட முடியாது, என் கணக்கு இப்போ அவர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நம்ம கூட ஆல்வின் பேர் ஒட்டி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் ஆல்வின் பேர்கிட்ட ஒட்ட முடியல, ஆல்வின் பேர் என்கிட்ட ஒட்ட முடியல, இப்போ நம்ம அக்கௌண்ட்ல ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம அப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வரவே முடியாட்டாலும் ஒரு மணி நேரமாவது ஆண்டோடைய சமூகத்துக்கு போவோம், ஒரு 4 வார்த்தையை கேட்போம். அது அந்த வாரத்தில் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு சமாதானமா இருக்கும். அவங்கள உந்தி தள்ளுது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட். அல்லேலூயா. நம்ம பிரதர், நம்ம நண்பர், அவரை போய் பார்த்துட்டு வரோம், பேசிட்டு வரோம். என்னதான் இருந்தாலும் அவர் பேசுறது நமக்கு சில வார்த்தை பிரயோஜனமா இருக்கும். அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அவங்கள உந்தி தள்ளுது. அல்லேலூயா. இதே அவங்க 4-5 வருஷத்துக்கு முன்னாலே வந்தாங்க, அன்னைக்கு இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிடைக்கல, வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. ஆனா இப்போ அப்படி அவங்க அம்மாவே வராட்டாலும் அவங்க வராங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ 3 பேரை உங்களுக்கு சொன்னோம், இந்த அக்கௌண்ட்ல உள்ள 3 பேரை என்ன செய்தோம் உங்களுக்கு சொன்னோம். முதலாவது யாரை சொன்னோம்? சவுலுடைய வேலை ஆட்கள் நமக்கு வழியை போதிப்பார் என்று சொல்லி ஞான திருஷ்டிக்காரன் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தார். அப்போ நம்மளே நல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் வேலைக்காரங்க இருப்பாங்களானா ஆண்டோர் பட்சமாய் நம்ம கிட்டி சேர்ப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. எப்பவும் நல்ல வேலையாட்கள் நம்ம கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறவங்க நம்மளை நல்வழிப்படுத்துகிறவங்களான்னு பார்க்கணும், ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்ம அறியும் போது இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த வேலைக்காரங்களில் வேலையில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல யுத்தம் செய்து வெற்றியை கொடுக்கிறவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா. நமக்காக நிற்கிறவங்களா இருப்பாங்க. சந்தர்ப்பமும் சமயம் வரும்போது ஓடி போயிட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, யோனத்தானும் தாவீதும் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் எப்படி இருந்தாங்களா? மூன்றாவது அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாகமாண்டிய வேலையாட்கள் அவங்க அழகா சொல்லுவாங்க. 13வது வசனம், தகப்பனே கூப்பிடுறாங்க பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை, வாசிங்க.
அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். அதிகம் என்ன அழகா தூக்கி வச்சு பேசுறாங்க பாருங்க. ஐயா, ஒரு பெரிய காரியத்தை செய்துன்னா நீங்க செய்ய சொன்னா செய்திருப்பீங்களே, இப்போ ஒரு லகுவான காரியத்தை தானே சொன்னாங்க. அப்போ நீங்க எவ்வளவோ அதிகமா அதை வாஞ்சித்து விரும்பி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எத்தனை அதிகம். அல்லேலூயா. அந்த வேர்டு போடுறாங்க பாருங்க. சொல்லும் போது பேச்சு ஆரம்பிக்கும் போது தகப்பனே அப்படின்னு சொல்லி எவ்வளவு கனம் பண்ணி, சில வீடுகளில் சிலர் போய் திருச்சி பேசிடுவாங்க. அப்போ முதல் அக்கௌண்ட்ல நம்ம கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்க வேண்டியது நல்ல வேலைக்காரர்கள். அல்லேலூயா. சரி, ஒரு குறிப்பு நல்ல விஸ்தாரமா பேசியாச்சு, ரைட்டா? ரெண்டாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்க வேண்டிய ஆள் யாரு? சரியா? ரெண்டாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்குரிய ஆள் யாரு? உங்களுக்கு பிரசங்கம் புரிஞ்சிருக்கும். பிரசங்கம் என்ன தலைப்பு? ஜாயிண்ட் அக்கௌண்ட். உங்க பேங்க் புக் அக்கௌண்ட்ல நீங்களும் உங்க அப்பாவுக்கு பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட், நீங்களும் உங்க அம்மாவுக்கு பேரும், ரைட்டா? ஜாயிண்ட் அக்கௌண்ட், ரைட்டா? நீங்களும் உங்க அக்காவும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி, ரைட்? ஓகே. இப்போ நம்ம கருத்துக்கு வரும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ரெண்டாவது வர வேண்டிய நபர் யாரு? ரெண்டாவது வரக்கூடிய நபரால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? முதலாவது, ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நல்ல வேலைக்காரங்க இருந்தாங்களான்னா, நல்ல நண்பர்கள் இருந்தா நம்ம நல்வழிப்படுத்தப்படுவோம், ஆண்டோடைய வழிக்கு எதுவாய் உந்தி தள்ளப்படுவோம். அதை எழுதி வச்சுடுங்க. அல்லேலூயா. நல்ல நண்பர்கள் நல்ல வேலைக்காரர்கள் இருந்தால் ஒரு நாள் நமக்கு கெடுதல் வராது, கெட்டவங்களா வாழ மாட்டோம். அல்லேலூயா. நம்மளை உசுப்பேத்தி பார்க்க மாட்டாங்க. நம்ம கோபப்படும் போது நம்ம கோபத்தை தணிச்சு நல்வழிப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ரெண்டு, எங்க யாரு எப்படி இருந்தால் நல்லா கிடைக்கும். வாஸ்து பார்க்கும்போது ஆதியாகமம் 1:20, மத்தேயு சுவிசேஷம் 19:5, மத்தேயு சுவிசேஷம் 19:5, ஆதியாகமம் 1:27-28, மத்தேயு சுவிசேஷம் 19:15, மத்தேயு சுவிசேஷம் 19:5, ஆதியாகமம் 1:27-28. வாசியா. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சுவிசேஷம் 19:5 வாசித்து இதை வாசித்தா ஒரு நல்லா இருக்கும். வாசிங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆதியாகமம் 1:27-28. இப்போ வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நல்ல ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல புருஷன் மனைவி ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம், நீங்க கோயிலுக்கு வந்து சண்டை போடுற கூட்டமா இருந்தீங்கன்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. படலாம், நிறைவா இருக்காது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கணும். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள். ரெண்டாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஒரு குடும்பம்னு இருக்கிறவங்க புருஷன் மனைவி பிள்ளைகள் ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், வீட்டில் தகராறு போட்டு சண்டை போட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு. அப்படிப்பட்டவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் என்ன மாதிரி இருந்துடணும், எங்களை போல இருந்துடணும். அல்லேலூயா. தேவனோடு மட்டும் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு பெந்தகோஸ்த மார்க்கத்தில் பைபிளை எடுத்துகிட்டு குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. அது சாத்தானுக்கு வேலை. புருஷன் மனைவிக்குள்ள கலகத்தை உண்டாக்குற வேலை சாத்தானுக்கு வேலை. அவன் வந்தான், அவன் கலகத்தை உண்டாக்கி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டப்படக்கூடிய இடத்துல ஆயிட்டு, என் எலும்பும் என் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று என்ன செய்தாரு? பேரிட்டார். அவன் வந்து வேலையை பார்த்துட்டு போன பிற்பாடு, நீர் தந்த ஸ்திரியாகிய ஏவாள்னு சொல்லிட்டான். அப்படிதானா? பிரிவினை வந்துட்டு, தானாவே வந்துட்டு. ஏன்னா தெரியும், இந்த வேலையை செய்துட்டா தோட்டத்தை இழந்துருவாங்க. இந்த வேலையை செய்துட்டா
தோட்டத்தை இழந்துருவாங்க. வேதத்தில் வாசிக்கும் போது இந்த அனனியா சப்பீராள் பாருங்க, நல்ல முறைக்கு அவங்களுக்குள்ள அழகா ஆலயத்துக்கு ஒற்றுமையாக வந்தாங்க. எப்போ பண ஆசையை காட்டி சாத்தான் உள்ளுக்கு வந்தானோ அப்போ முன்னையும் பின்னையுமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆவியில் ஒற்றுமை இருந்துச்சு, ஆனால் தெய்வீகமான ஒற்றுமை ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. 2 பேரும் சேர்ந்து வரல, 2 பேரும் தனித்தனியாக தான் வந்தாங்க. 2 பேரும் சாத்தான் அவன் வேலையை செய்கிறதுக்கு ஒற்றுமைப்படுத்துகிறான். இப்படி தான் இருக்கும். நிறைய பேருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கூட அப்படி தான். பாவத்தை கொண்டு வந்தால் அது பிரிச்சிருவான். சில குடும்பங்கள் அப்படிதான் ஒற்றுமையாக சமாதானமாக ஒரு புருஷன் ஒரு மனைவி, மனைவிக்கு புருஷன், புருஷனுக்கு மனைவி உண்மையாக இருக்கிற அனுபவம்லாம் இருக்காது. பிரிச்சிடுவான், இழந்துருவான். இன்னைக்கு நல்ல உபதேசங்கள் இல்லாமல் நிறைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. கல்யாணம் பண்ண ஊழியக்காரன் தாறுமாறா போகுது. உள்ள வர்றவன் ஏன்னா அவங்க குடும்பம் ஐக்கியமா இருந்தா அந்த ஊழியத்தை நல்லா செய்யலாம், ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும். இருக்க விட மாட்டான், ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்க விட மாட்டான். இன்னைக்கு இருக்கிற குடும்பங்களில் பாருங்க, புருஷன் மனைவியை குறை சொல்லலாம், மனைவி புருஷனை குறை சொல்றாங்க. சில குடும்பங்களில் பாருங்க, சில சகோதரிமார்களெல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது. கழுத்தறுத்த ஆம்பளை ரத்தத்தை ஊற்றிவன் பாதத்தில் ஊத்துறனாலும் அப்பமும் திருப்திப்படாது, கொன்னுருவாள். சில பெண்களெல்லாம் எங்கே கொண்டு போய் எப்படி வைக்கன்னு எனக்கு தெரியலை. நம்ம சொல்லுவோம் காதல் கல்யாணம் வரைக்கும் இனிக்கும், கல்யாணத்துக்கு பிற்பாடு ரொம்ப கசப்பாக இருக்கும். எட்டிக்காய் மாதிரி நுணைச்சி 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 வசம்பு திண்ணையமாய் தின்னிட்டு இருக்க வேண்டியதும். கவனமாக இருக்கணும். குடும்ப ஐக்கியம் அதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்ல பிள்ளைகளா, நல்ல குணம் உள்ள பிள்ளைகளா, நல்ல கத்தருக்கு பயப்படுறவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிடணும். தேவனுடைய அக்கௌண்ட் நல்லா கரெக்டாக இருக்கணும், ஜாயிண்ட் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கணும். ஏற்ற துணையை உண்டாக்குன போதே இப்படி ஆயிட்டு. தேவன் ஏற்ற துணை ஆதாம் ஏவாளை பார்க்கல, ஏவாள ஆதாம் என்ன செய்யல பார்க்கல. அப்படி ஒரு மேரேஜை அழகாக பண்ணி வச்ச பிற்பாடு இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே சாத்தான் வந்த போது குடும்பம் பிரச்சனை ஆயிட்டே. அல்லேலூயா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு கவனமாக இருக்கணும். நான் கல்யாணம் நடத்தி வைக்க போகக்கூடிய இடத்துலலாம் சொல்லுவேன். வெட்டிமடத்தில் சமீபமாக கல்யாணம் நடத்தி வைக்க போயிருந்த போது சொன்னேன், ஒரு குடும்பம் பிரியறதுக்கு, ஒரு குடும்பம் ஐக்கியப்படுவது குறைவுபடுவதற்கு சாத்தா ஒன்று அந்த பிள்ளைக்கு அம்மா தொடுவான், இல்லைன்னா பையனுக்கு அம்மாவை தொடுவான். இந்த 2 பேரும் இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இது போகையும் ஒரு பிள்ளை ரொம்ப தொந்தரவு கொடுக்குறா, ஒரு பையன் தொந்தரவு கொடுக்கானா அது பேய் குடும்பம். ஜாயிண்ட் அக்கௌண்ட். அல்லேலூயா. முதல்ல யார் மூலம் வருவானா, இந்த காலத்தில் மாமியார் இல்லை அவங்க அம்மா, அதாவது பிள்ளைக்கு மாமியாராக இருக்கணும், இல்லைன்னா பையனுக்கு மாமியாராக இருக்கணும். இந்த 2 பேர் மூலமாக தான் வருவான். மற்றவன் யாராவது 2 பேரில் யார் வழியா வந்து அந்த குடும்பம் நிம்மதியாக புருஷன் மனை. நம்ம இதில் சில கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க நல்லா இருக்கிறாங்க, ஐக்கியமாக இருக்கும் போட்டு. பொதுவாக மேரேஜ் லைஃப் எப்படி வேதனை கண்டிப்பாக இருக்கும், இருக்காதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் நினைக்கிறேமா எல்லாம் சந்தோஷமாக அப்படியெல்லாம் இருக்க வாழ்க்கை. கல்யாணம் பண்ண பிற்பாடு பைபிள் சொல்லுது, கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பாடுபட்டு தான் வளர வேண்டியிருக்கு. நாங்கள்லாம் போகிற இடங்களில் ஊழியம் செய்யும்போது கல்யாணம் ஆகி பேர பிள்ளைகள் பார்த்த பாஸ்டர்ஸே சொல்லுவாங்க, உங்களை போல் இந்த வசனத்தின்படி நாங்கள் அப்போவுமே இருந்திருந்தால் நல்லா இருந்துன்னு. பாருங்கள், மனைவி கட்டி பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகள் பார்த்த பிற்பாடு அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறாங்க. சரி, இந்த காலத்திலே நம்மளால் இவ்வளோ நிம்மதியாக இருக்க முடியலை, இவங்கெல்லாம் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறாங்க. அப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 2வது ஒரு குடும்பம் புருஷன் மனைவி என்கிற அனுபவத்தில் நல்ல ஐக்கியம் இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் உங்களை பள்ளிக்கு பெருகி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2. 3வது ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல யார் வாரா, எப்படி வாரா? வேதத்தில் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல குடும்பத்தில் உள்ள இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப்புக்கு மனைவியெல்லாம் ரொம்ப மோசம், அனனியா சப்பிராள். சரி, ஓகே. இப்போ யோபுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல யோபுக்கு மனைவி செட் ஆகாமல் இருந்த உடனே புருஷன் சொன்னார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார். அக்கௌண்ட் சரியில்லை, கணக்கில் சரியில்லாத போது உடனே நினைச்சிட்டாரு, கடிந்து கொண்டார். திருப்பி அந்த கணக்கில் கரெக்டாக வந்த போது ஒரு நல்ல ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைச்ச ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, அழகான பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அந்த அக்கௌண்ட் சரியான போது அழகான தேசத்திலேயே அழகான பிள்ளைகள் கிடைச்சி. ரைட், ஓகே. 3வது வேதத்தில் வாசிக்கும் போது இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல யாரு எப்படி ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தான். எபேசியர் 2:19 வாசித்தான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க.
நீங்களும் எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஐக்கியம் எங்களோடு இருக்கு. மூன்றாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நம்ம கூட இருக்க வேண்டியது ஊழியர்கள். அல்லேலூயா. முதல்ல யாரு? வேலைக்காரங்க. ரெண்டாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்க புருஷன் மனைவி என்கிற குடும்பத்தின் அனுபவத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட். மூன்றாவது ஊழியர்கள். ஊழியர்களோடு நம்முடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் நல்லா இருக்கும். உங்களுடைய ஐக்கியம் எங்களோடு இருக்க முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியும் என்று எண்ணப்படாமல், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது, வாசிங்கள் சீக்கிரமா. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. ஆமா, ஒரே நகரத்தார். ஊழியர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம், தெய்வ ஊழியர்களோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஊழியர்களோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குமானா அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 10லிருந்து 13 வரைக்கும் வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 வரைக்கும் வாசிக்கும் போது, ஊழியர்களோடு உள்ள ஒரு ஐக்கியம் இருக்குமானா ஒரு நல்ல ஊழியர்காரர் வாழ்த்துற வாழ்த்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நமக்காக ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். வாசிங்க. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய், வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவும். நல்ல ஊழியர்களோடு ஐக்கியப்பட்டு இருந்தீங்கன்னா, ஊழியர்களோடு உங்களுடைய ஐக்கியமும் நல்ல கரெக்டா இருக்குமானா, நல்ல ஊழியர்களும் உங்களோட ஐக்கியப்பட்டு இருக்கிற அனுபவம் இருக்குமானா, ஆண்டோடைய கிருபையினால அவங்க ஜெபிக்கிற ஜெபம் அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா சொல்ற வார்த்தை அப்படியே பலிக்கும். நல்ல அக்கௌண்ட். கர்த்தருடைய ஊழியர்களோடு நல்ல அக்கௌண்ட் இருக்கணும். நம்ம இருக்கிற சபையில் நம்ம அப்படி ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி பார்க்கணும். எல்லா ஊழியர்களோடு அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனா இருந்தாலும் சரி, உங்களை ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் சரி, எழுத்தின்படியான ஆசீர்வாதத்துக்கும் சரி, நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். நீங்கள் அந்நியரும் பரதேசியும் என்று எண்ணப்படாமல் ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமாய் பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுங்கள். உங்களுடைய ஐக்கியம் எங்களோடு இருக்கும்படிக்கு என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல நமக்கு ஒரு நல்ல அக்கௌண்ட் நம்ம ஊழியக்காரர்களோடு நமக்கு தேவை. அப்படி இருந்தோமானால் அவள் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாத வார்த்தைகள் நமக்கு பலிக்கும். வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 9 வரைக்கும் வாசித்தா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 9 வரைக்கும் வாசித்தா. சீரிய தேசத்து ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக அவ்வப்போது பல திட்டம் போட்டு அந்த ராஜாவை அழிக்க பிரயாசப்படுவார். வாசிங்க. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினார். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். எச்சரிக்கையாயிரும். பாருங்க, எச்சரிக்கையாயிரும். எச்சரித்து வந்தார். அந்த சீரிய தேசத்து ராஜா எப்படியெல்லாம் இஸ்ரவேலின் ராஜாவை அழிக்கலான்னு நினைச்சாரோ அதை அறிந்து நம்ம தீர்க்கதரிசியாகிய எலிசா எச்சரித்து வந்துட்டு இருந்தார். அவர் கீழ்ப்படிஞ்சாரா படலையா? வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக்கொண்டான். தன்னை காத்துக்கொண்டா. மூன்றாவது நம்ம அக்கௌண்ட்ல இருக்க வேண்டிய ஆள் யாரு? ஊழியர்கள். ஜாயிண்ட் அக்கௌண்ட். தன்னை காத்து கொண்டாங்க. ஊழியக்காரங்க எதுக்கு இருக்கிறாங்க? சத்ருனால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, இந்த உலகத்தால் வஞ்சிக்கப்படாதபடி, பாவம் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் பாதுகாக்கப்படும்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. எச்சரித்து வந்தார். ஒவ்வொரு முறையும் எச்சரித்தார். ஒவ்வொரு வாரமும் கூட உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் கேட்கலாம், கேட்க வேண்டிய வாய்ப்பு வரலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையிலெல்லாம் சில தெய்வ பிள்ளைகள் அதை கேட்கிறதே கிடையாது, விரும்புறதே கிடையாது. சிலரெல்லாம் ஊரே அவங்க குடும்பம் அவங்க ஜீவியத்தில் இருக்க குறைய அறிஞ்சாலும் பரவாயில்ல, ஜெபா பிரதருக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஜெபா பிரதருக்கு தெரிஞ்சா பிரசங்கத்தில் வச்சு திட்டிடுவார்.
பிரசங்கத்தில் வச்சு நாத்திடுவார். ஊரே தெரியும், ஊருக்கே தெரிஞ்சாலும் பரவாயில்லை, யாருக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, ஊழியக்காரரா ஜெபாவுக்கு மட்டும் என்ன செய்திடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சால் அவர் கேவலப்படுத்திடுவார். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் எனக்கு வரோம், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வரோம். இப்படி இருக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. ஒரு விஷயமா? நான் சொல்ல இது ஒரு விஷயம். அவன் கணக்கில் என்னன்னா பிரசங்கத்தில் வச்சு சொல்லிடுவார். இங்கே 40 ஜனங்களுக்கு பேசுறதுல அவ்வளோ வேதனை. 39 பேருக்கு தெரிஞ்சுதான் 40 ஆள் எனக்கு வந்திருக்கும். இங்கே இருக்கிற 39 ஆட்களில் ஒருத்தங்க தான் சொல்லியிருப்பாங்க இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி. அந்த காரணம் என்னன்னா அந்த அக்கௌண்ட் சரியில்லை. நல்ல அக்கௌண்ட்டில் இருந்தோமானாலே நமக்கு என்ன வராது, சத்துருடைய போராட்டங்களே வராது. நல்ல ஜாமக்கால் இருந்தோமானா அந்த ஊழியக்கால் ஜாமக்காலில் போல இருப்பாங்கன்னா நம்மளை எச்சரித்துக்கிட்டே இருப்பாங்க. போகாதுங்க, வாங்காதுங்க, விற்காதுங்க, செய்யாதுங்க, இப்படி நடக்காதுங்க, இதெல்லாம் போகாதுங்க. நான் நம்முடைய ஜனங்களில் நம்ம கூட நெருங்கி ஐக்கியத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, கொல்லுன்னு கொண்டு வச்சுருப்போம். இப்போதான் கொஞ்சம் சிலதெல்லாம் திருந்தி கரெக்டாக இருக்குது, பக்குவப்பட்டு. அதையும் கெடுக்க சில நேரங்களில் சில வல்லமை போராடதான் செய்யுது. திருந்தி வரோம், அந்த நேரம் பார்த்து அந்த எந்த பண்ணியை விட்டு பிரிஞ்சு வந்து அந்த பண்ணி மறுபடியும் உள்ள வரும். சில குடும்பங்கள்ல அந்த பண்ணியா வாரது வேற யாரும் இருக்காது. உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னாங்கல்ல, ஆள் யார் இவருன்னு சொல்ல மாட்டோம், வந்துடும். இந்த பண்ணி வந்துடும். வந்து இந்த கன்று நம்ம கவனமாக கொண்டு வந்து குளிப்பாட்டி எடுத்து கயிற்றுல கட்டி ஆகாரம் போட்டு சரி நீ பழகிறோம் அப்படின்னு நீ நினைப்போம். ஒரு நாள் திடீர்னு நீ கயறத்து இல்லைன்னா அவுந்து விட்டுருப்போம், அது அப்படியே போயிடும். அந்த ஒரு நாள் அந்த பண்ணி கொண்டு போய் நல்லா மற்ற சேத்துல முக்கி கொண்டு வந்துடும். திருப்பி கொஞ்ச நாள் அந்த பண்ணி கூடயே தான் அந்த விருப்பம் இருக்கும். பண்ணி அப்படியே அந்த பழகிடும். ஆமாம், இதுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அதான் ஆண்டவர் சொன்னார், அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறு, மற 24 மணி நேரமும் கவனமாக இருக்கணும். கொஞ்ச நேரம் உறங்கிட்டா மற்ற களையை விதைச்சிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் நம்மளை விட கள்ளம் பெருசா காப்பான் பெருசான்னா கள்ளம் பெருசுன்னே மாதிரி கவனமாக இருப்பான். அப்போ நம்ம எப்போவுமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். என்ன ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு? ஊழியர்களுடைய ஆலோசனை. ஆமாம், ஒரு தகப்பனை போல நம்முடைய ஊழியர்கள் நம்மளை நடத்துவாங்க. பைபிளில் நிறைய வசனம் இருக்கு, உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போகிறேன், சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசித்தா. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசியா. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும், தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் அநேகர் இல்லையே. தகப்பன் சிட்சியாத தண்டியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் அவர்கள் எழுதுகிறார். வாசி, அடுத்த வசனத்தை வாசி. 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தா. வாசிங்க. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. பால் கொடுக்கிற தாயானவள் பட்சமாய் நடந்துகிறது போல. ஒரு பக்கம் தகப்பன், இன்னொரு பக்கம் பால் கொடுக்கிற தாய். ஒரு வீட்டை எடுத்து பார்த்தா கூட ஒரு தகப்ப ஸ்தானத்தில் இருக்கிற பையனுக்கு 2 கொடுப்பாங்க. கொடுத்து பையன் கொஞ்சம் அழும்போது தாய் சரிம்மா உன்னை அப்பா இதுக்கு தானே அடித்தார், நீ தப்பு பண்ணாத, போலன்னு சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், நீ தாய் இருக்கு. இதே தான் ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய சபையில் சத்தியத்தை பேசும்போது, தேவ ஜனத்தை கண்டிக்கும் போது தகப்பனை போல ஸ்தானத்திலிருந்து கண்டிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ உபாத்தியர்மார்கள் இருக்கிறார்கள், அநேக தகப்பன்மார் இல்லை. இன்னைக்கு சபைகளுக்கு தகப்பன்மார் இல்லை, நல்ல ஸ்தாபனங்களுக்கு தகப்பன்மார் இல்லை, உபாத்தியர்கள் இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணுவாங்க, வசனம் சொல்லுவாங்க, தகப்பன்மார் அநேகர் இல்லை. பால் கொடுக்கிற தாயானோளை போல பட்சமாய் பேசுகிறவள், பட்சமாய் நடந்து கொள்ள நேசிக்கிற அன்பின் பெருபகுதியை காட்டக்கூடியவர்கள் இல்லை.
நம்முடைய அக்கௌண்ட் மூன்றாவது நல்ல ஊழியர்களோடு இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நல்ல ஊழியர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நான்காவது, வேதத்தின்படி நம்முடைய அக்கௌண்ட் நாலாவது எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 92:13, சங்கீதங்களின் புஸ்தகம் 52:8 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ நாலாவது நம்ம அக்கௌண்ட் யாரோடு இருக்கணும், எங்க இருக்கணும்? தெய்வ சமூகத்திலே, ஆலயத்தில் இருக்கணும். தெய்வ சமூகத்தில், ஆலயத்தில் இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ஆண்டவர் இதை குறித்து எனக்கெல்லாம் அந்த நாட்களை இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாறா ஒன்றுமே இல்லை, ஆனால் ரொம்ப இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக அவங்களுக்கு சொன்ன ஒரு சின்ன நாய்க்குட்டி அங்கே கிடந்ததை இங்கே கொண்டு விட்டு அதை உயிரை காப்பாற்றியாச்சு. ஒரு நாய்க்குட்டி நல்ல ஒரு வீட்டில் நின்று நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த நாய்க்குட்டியை பார்த்தீங்கன்னா ப்ளூ பீனி ஒரு பேரை வச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கூட்டம் முடிஞ்ச நேரத்துலேருந்து ஒரு 2, 3, 4 மணி வரைக்கும் அது எங்கே யாரும் கீழே விடுறதில்ல, அப்படியே வச்சுருவாங்க, இப்படி வச்சுருவாங்க. அப்போது தூக்கி இது செய்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் கொஞ்சம் அன்பா அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அது இங்கே தான் படுக்கும் எடுக்கும். டெய்லி காலையில் அதை கழுவவும் பிறக்கவும் சுத்தம் பண்ணவும் நைஸாக ஆண்டோடைய கிருபையினால் நம்ம ஜெபம் பண்ணோம். கிருபையாக அதுக்கு ஜெபம் பண்ணோம். கிருபையாக அது பணக்குடி போய் இப்போ பூவங்கோடு போயிட்டு. சிலர் வந்து கேட்பாங்க, ப்ளூபி எப்படி இருக்கிறாங்க? ப்ளூபி பீல இருக்கு, நமக்கு பிரச்சனை. ஊழியக்காரங்க சில நேரம் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டு வளர்த்துடலாமான்னு நினைப்பேன். அப்போ ஆண்டவர் உணர்த்துவார், எனி டைம் எப்பவும் ஃப்ரீயாக இருக்கணும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி வளர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் இதை சொல்ல வரல. நம்ம எப்போதும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும். நம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நம்முடைய ஆலய பிரகாரங்களே செழித்திருப்பார்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 52ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 8வது வசனம், நானோ தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறேன். வாசிங்க. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறேன். ஆதி அப்போஸ்தல காலத்தில் யோசித்து பாருங்க, எல்லாம் வித்து பிறக்கி கொடுத்துட்டு தெய்வ சமூகத்துக்கு வந்தது காரணம் என்ன? தங்களுடைய அக்கௌண்டை ஆலயத்தோடு வைத்திருந்தார்கள். தங்களுடைய ஆலயத்தை, எரேமியாவில் ஒரு நல்ல வசனம் இருக்கும், ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள், அவள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்துருக்கீங்களா? எரேமியாவுடைய புஸ்தகம் 31:12 வாசியா. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. பார்த்தீங்களா? அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல வாசிங்க. அடுத்த வாசிங்க 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, 16:11 வாசிக்கும் போது, தேவனுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்கிறது. உங்களுடைய வலது வாரசத்தில் நித்திய பேரும். அப்போ 4வது நம்முடைய அக்கௌண்ட் ஆலய பிரகாரங்கள் இருக்கணும். அல்லேலூயா. இந்த மிகுந்த கிருபையினால் நம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஏறக்குறை 84 வயதான அந்த சகோதரி தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. 36-37 வாசிங்க. ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். பாத்தீங்களா? இரவும் பகலும். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வர்றதுக்கே நம்ம ஆட்களுக்கு சிலருக்கு கஷ்டம். நான் இப்பெல்லாம் உண்மையிலே சொல்றேங்க, என்ன சில இடத்துல பெரிய இடங்களுக்கு போன பிற்பாடு சின்ன கன்வென்ஷன்களுக்கு கூப்பிடுறதுக்கு அவங்க வருவாங்களான்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நான் ஒரு 35-40 ஜனங்களை வச்சுருக்கிறேன்,
எனக்கு ஒரு 50 பேருக்குள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல, ஊழியக்காரங்க இருந்தாலே போதும். நல்லா தெரிஞ்சாச்சு. பெருங்கூட்டம் போகுமாங்கிறது எனக்கு தெரியவே தெரியலைங்க. கர்த்தருடைய சமூகமே வாழ்க்கைன்னு இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். நம்முடைய அக்கௌண்ட்டை பார்க்கணும். அன்னைக்கு எல்லாவற்றையும் விற்று பிறக்கி கொடுத்துட்டு ஓடி வந்து தெய்வ சமூகத்தில் வாழ்ந்தாங்களே, இன்னைக்கு இருக்க முடியலே, வாழ முடியலே. என்ன ஓட்டம், அவுத்துட்டான், நான் கழுதை எடுத்து விட்டுச்சான் ஓட்டம்னே மாதிரி எங்கெல்லாம் போகிறாங்க. திடீர்னு சிலரை பார்த்தா மீனாட்சிபுரத்தில் நிற்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஆர்வாய் மொழிக்கு அந்த பக்கத்தில் நிர்ணயமாக இருக்குது, திடீர்னு பார்த்தா மேலே வெட்டிமடம் கோயில் பக்கத்தில் நிர்ணயமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் அங்கே திருவிழா முட்டாய் வாங்க போனோம், காரச்சவும் இனிப்பு காரச்சவும் வாங்க போனோங்கிறாங்க. ஆமாம், எங்கெல்லாமோ போக முடியுது, ஒரு உபவாச ஜபத்துக்கு வர முடியலை. எங்கே இப்போ எங்கே நிற்கிறீங்க? இப்போ தான் ஆட்டோவில் காலை வைக்கிறேன், ஆட்டோவில் இருந்து கால் இறங்கிட்டு இருக்கிறேன். எங்கெல்லாம போக முடியுது. எங்கே போகிறீங்க? எங்கள் அப்பாவை தேடி போய்கிட்டே இருக்கிறேன். உங்கள் அப்பா எங்கே போய் சேர்ந்துட்டாரா? போய்கிட்டே இருக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் டைம் இருக்குதுங்க. தெய்வ சமூகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் விட மாட்டேங்கிறான் சாத்தான். யாரை இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. வேற எங்கே போனால், மீனாட்சிபுரம் போனாலும் பிரச்சனை இல்லை, வெள்ளமடம் போனாலும் போகிற பிரச்சனை இல்லை, ஆர்வாய் மொழி போனாலும் பிரச்சனை இல்லை, வள்ளியூருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, மதுரைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, எந்த இந்து கோயில் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, எங்கே யார் போனாலும் எந்த பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு வந்தால் தான் பிரச்சனையா இருக்கு. நம்ம அக்கௌண்ட்டை கரெக்டாக பார்த்து வச்சிடணும். அல்லேலூயா. எந்த மழையில் எந்த வெயிலில் எங்கே வேணாலும் போகிறாங்க, தெரிச்சு ஓடிடுறாங்க. அதெல்லாம் ஓடுற ஓட்டம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. நம்முடைய 4வது அக்கௌண்ட் தெய்வ சமூகத்தில், தெய்வ ஆலயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல காலத்தில் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 44 47 வாசித்து பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 44 47 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆமா, மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு சந்தோஷமா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம், எப்போதும் தேவாலயத்தில் இருந்தாங்க. உங்களுக்கு புரிகிறவங்க புரிஞ்சுக்கிடுங்க, வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொள்ளுங்க, உங்கள் அக்கௌண்ட்டை கரெக்டாக ஆக்கிடுங்க. சரியா? 4வது நம்முடைய அக்கௌண்ட் எங்கே இருக்கணும்? ஆலயத்தோடு கூட இருக்கணும். நம்முடைய ஆலய பிரகாரங்கள் இருக்கிறவர்கள் செழித்திருப்பார்கள். 5வது நம்முடைய அக்கௌண்ட் எப்படி இருக்கணும்? யாரோடு இருக்கணும்? சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசித்தா. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசித்தா. வாசிங்க. கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியா. 5வது சத்தியத்தோடு நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சொன்ன சத்தியத்தோடு, உபதேசத்தோடு நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். வேத வசனத்தோடு நமக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தின் மேல தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவாவுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்க, இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு நீங்க கூடாது. அப்படின்னா ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ போகிற இடமெல்லாம் நான் அவன் கூட நீ இருப்பேன், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் கூட இருப்பேன். சத்தியத்தோடு நமக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நல்ல உபதேசம், நல்ல வாசனம், நல்ல சத்தியத்தோடு நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். வசனத்தை தள்ளிடுறாங்க, வாராங்க, கேட்குறாங்க, போகிறாங்க. அப்பா, நம்ம ஜனங்கள் சிலர்லாம் சில சபைகளெல்லாம் போனால் ஆச்சரியமாக இருக்கு. நம்ம சபையெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. வசனம்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அவங்க போக்கில் வாழ்வாங்க. போன வாரத்தில் ஒரு அம்மாவை சந்தித்த போது அதை தான் சொன்னேன். நீங்கள் கூட்டத்துக்கு வாரதில் கரெக்டாக வாரீங்களா? பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற காலத்தில் 8:30 மணி 9 மணிக்குள்ளே சாப்பாடு ஆக்கி அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? பிள்ளையை வேலைக்கு அனுப்புகிற காலத்தில் கரெக்டாக 8:30 மணிக்குள்ளே சோறு ஆக்கி அனுப்பி இருக்கிறாங்க. சபைக்கு வர்றதுக்கு மட்டும் சோறு ஆக்கிட்டு வரணும்ல, அதனால லேட் ஆயிடுது. சபைக்கு வர்றது மட்டும். நான் சொன்னேன், நீங்கள் என்னைக்காவது 10 மணிக்கு கூட்டத்துக்கு வந்துருக்கிறீங்களா? 10 மணிக்கு கூட்டத்துக்கு வந்து வரல.
ஓப்பனாக தான் சொன்னேன். ஒரு பித்தாளையே களத்தைக்கு நமக்கு விருப்பம் இல்லையே. பித்தாளை அதை கூட போடாம சரி பித்தாளை தானே வேண்டாம், நமக்கு எதுக்கு வேண்டாம், விருப்பம் இல்லையே. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் பைபிள் சொல்லி இருக்குது. உண்மையான தங்கத்தை புதைச்சி போட்டு இருக்கிறாங்களே, தூர தூக்கி வீசி எரிஞ்சிருக்கிறாங்களே, சீ போனி எரிஞ்சிருக்கிறாங்களே, இன்னைக்கு இல்லையே. சத்தியத்தின் மேல உள்ள அன்பை விட்டதுனால என்ன நடந்துச்சா வாசித்து பாருங்க. சத்தியத்தின் மேல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து நிறைய விசுவாசிகள் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய சுகபோகத்துக்காக, அவனுடைய லக்ஸூரியஸ் வாழ்க்கைக்காக அவங்க பிரசங்கம் பண்ணி அவங்க சபையை நடத்திட்டு இருக்கிறாங்க, ஜனத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் கொடிய வஞ்சகம்னா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கொடிய வஞ்சகம்னா அர்த்தம் தெரியுமா? நம்பி ஏமாந்தார்கள் ஒரு பிரசங்கம் பண்ணல. அது போல நீங்க பரலோகத்துக்கே போகாட்டாலும் போவீங்க 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 போவீங்கன்னு உங்களை நீங்களே ஏமாத்துற அளவுக்கு. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள்ளே அனுப்புவார். அப்ப சத்தியத்தோடு நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஏசாயா 26:2 வாசித்தா, சத்தியத்தை கை கொண்டு வர நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை திறவுங்கள். வாசிங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். பிலிப்பியர் 2:14 வசனத்தை வாசித்தால், வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற. பிலிப்பியர் 2:14 வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். பிடிச்சிட்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறார்கள், வசனத்தை பிடிச்சு கொண்டு. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நல்லா பாருங்க, சத்தியத்தோடு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்க. சத்தியத்தை கை கொண்டு வர்ற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை, ஆமா, வசனத்தை பிடித்துக்கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டதனால் கொடிய வஞ்சகம். வேத வசனத்தை கேட்க விருப்பம் கிடையாது, கடிந்து கொள்ளுதலை கேட்க விருப்பம் கிடையாது, உபதேசத்தை கேட்க விருப்பம் கிடையாது, உபதேசத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை. இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். நம்ம சபையிலெல்லாம் சிலரை மரண தருவாயிலிருந்து கர்த்தர் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். நான் உயிரோடி வந்தா இப்படிதான் இருப்பேன். நம்ம இங்க இருக்கிற ஒரு ஆத்மா சொன்னாங்க, நான் இனி எனக்கு கர்த்தர் ஜீவனை தந்தால் ஆலயத்திலே இருப்பேன். நான் அப்ப சும்மா நக்கலுக்கு சொன்னேன். அப்ப கோயிலே, அம்மா நான் கோயிலே இருந்துருவேன். இப்ப இடையில ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல சுகமாயாச்சு எல்லாம் சொல்லிடுறாங்க. இனி நான் இப்படிதான் இருப்பேன் ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, ஆலயத்துக்கு வருவேன் ஆண்டவரே. லேசா அப்படி 9:30 மணி 10 மணிக்கு ஒரு காத்தடிச்சா போதும், கொடையை பார்க்குறாங்க, கொடை கிழிஞ்சிரும்ல காத்துக்கு, அதனால வேண்டாம், இன்னைக்கு போகாண்டாம், இன்னைக்கு போகாண்டாம். லேசா மழை தூரல், வேண்டாம், சளி வந்துடும். இல்லை யாருக்காய் ஃபோன் பண்ணி கேட்குது, போவைக்கா, வேண்டாம் போகாதம்மா, மழை சளி வந்துடும். நம்ம பிரதரை பொறுத்தவரை, பாஸ்டரை பொறுத்தவரை புரிஞ்சுக்கிடுவாங்க. நான் புரிகிறதுக்கு என்ன இருக்கு? தலையிலே கிரீடம் வச்சுட்டு தெரிஞ்சாலும் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. காலில் மணி கொலுசு கட்டிக்கிட்டு ஆடினாலும் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. பிரசங்கத்தில் சொல்லதோடு சரி, வசனம் சொல்கிறதோடு சரி. அல்லேலூயா. இங்கேருந்து இங்கே வரைக்கும் காப்பாடிக்கு போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தலையில் இங்கேருந்து பூவை தொங்க போட்டு முடியே தெரியாமல் நீ கொண்டையில் பூவை வச்சுட்டு தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன் தலையா முடியா இருக்கு, எனக்கு ஒரு முழம் பூத்தாணி வாங்கி வைக்க. என்னால் சத்தியத்தை ஒரு ஐக்கியமாக உங்களை வாழ்க்கையில் வச்சுங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் 5வது இருக்க வேண்டியது சத்தியம். அல்லேலூயா. ஆமாம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 138:2 நினைக்கிறேன், வாசிங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட மேன்மையானது, மகிமையானது எதுதான்?
வார்த்தை. ஏசாயாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்றார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நான் 5வது சத்தியத்தோடு நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். சத்தியவான் எவனும் தேவனுடைய சத்தத்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணவில்லை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்களா, 10லிருந்து 12 வாசிக்கும் போது, மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல தேவனால் அந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டது. நம்மள யாராவது நரகத்துக்கு போனால் ஒரு ஆளுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பு கிடையாது. அவ்வளவு நல்ல வசனம் கேட்டிருக்கிறீங்க, தப்பவே முடியாது. சத்தியத்தின் மேல் உள்ள வாஞ்சையை விட்டுறாங்க, அன்பை விட்டுறாங்க, அதை அக்கௌண்ட்ல வச்சிடுங்க. அல்லேலூயா. உபதேசத்தோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கட்டும். சத்தியத்தை கை கொண்டு வர்ற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை தரவங்க. என்ன 2 குறிப்பை பைபிளை மூடிட்டு பேசும், அப்பதான் நல்லா இருக்கும். 6 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 10:38 வாசிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவை ஒரு அக்கௌண்டா இருக்கணும். கல்யாணம் பண்ண பிற்பாடு சிலுவை ஒரு அக்கௌண்டா புருஷனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். ஆமா, பிள்ளைகள் எல்லாம் ஒரு அக்கௌண்ட் ஆயிரணும். கவலையே இல்லாம சந்தோஷமா வாழணும்னா நம்ம கூட்டத்தில் வந்துடணும். வந்து ஆண்டவருக்கான சிலுவையை சுமக்கணும். இல்லைன்னா சில சிலுவையெல்லாம் நம்ம கூட தான் இருக்கும். சிலுவை இல்லாமல் இந்த மார்க்கத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 14:27 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 14:27 வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சீஷன் என்கிற இடம் சிலுவை இல்லைன்னா கிடையாது. சிலுவைன்னா என்ன, அதை கேட்போமே. சிலுவைன்னா என்ன? எப்பா சிலுவைன்னா என்னப்பா? கழுத்தில் கட்டி போட்டுக்கிட்டு தெரியுது, அப்படிதானா? நம்ம விரும்பாத சில வேதனைகள் துன்பங்கள் சிலுவைக்கு ஒப்பிடலாம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. உங்கள் வீட்டில் சிலர் சிலுவைக்கு ஏதுவாகவே இருப்பாங்க. என்ன செய்தாலும் சிலர் குறை சொல்லுவாங்க. என்ன செய்தாலும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன செய்தாலும் உங்களுக்கு நெருக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சிலுவை அப்படிப்பட்டதுங்க. இந்த சிலுவையை சுமந்து தான் ஆண்டவரை பின்பற்றணும். இந்த சிலுவையின் மார்க்கம் நம்ம கூட இருக்கணும். சிலுவையின் அக்கௌண்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். வேதத்தில் வாசிக்கும் போது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தான். கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 5:24 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தால், நானோ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டேன். அப்படிதானா? 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமா, சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஒரு சிலுவையின் அக்கௌண்ட் இருக்கும்போது 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள். இந்த சிலுவையின் அனுபவம் வர 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவன் விரும்பாத எல்லாம் ஜெயித்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கொலோசியர் 2:15 வாசிக்கும் போது 14:15 வாசித்தா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14:15 வாசித்தா. வாசிங்க. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சந்தோஷமாய் சிலுவையோடு கூட அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க ஜெயித்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிலுவை அவர்களுக்கு புனித சின்னமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஐஸ்வர்யவான் வந்து ஆண்டவரை பின்பற்ற விரும்பினான். அப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லாம் விட்டு கொடுத்துட்டு என்ன சிலுவை எடுத்துட்டு பின்பற்றி வா. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தா. மார்க்கு சுவிசேஷம் 10:21 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை சிலுவையை எடுத்துட்டு அக்கௌண்ட், உனக்கு அக்கௌண்ட், நீ பண அக்கௌண்ட்லாம் இருக்காண்ட, என்ன அக்கௌண்ட் இருக்கணும்? அதனால தான் பைபிளில் சொல்லிருக்கு, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். பாடுபடும்படி அருளப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ளுகிறதற்கும் சிலுவையின் அனுபவம் இந்த மார்க்கத்தில் ரொம்ப நமக்கு முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதனால் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஊழியக்காரங்க ஏமாத்தோம் எல்லாருக்கும். எனக்கும் ஒரு சிலுவையின் அனுபவம் இருக்கும். என்ன உங்கள் அளவுக்கு இருக்காது. திருமணம், குடும்பம் ஒன்றும் இல்லை, கவலை இல்லை. அதில் ஊழியத்தின் பகுதியில் சில சிலுவையின் அனுபவங்கள் இருக்கும். சிலுவை இல்லாமல் இந்த மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் கிடையாது. சிலுவையின் மார்க்கம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவனுடைய பலன். ஆகையினால 6வது நம்முடைய அக்கௌண்ட் யார் கூட இருக்கணும்? எது கூட இருக்கணும்? சிலுவை, பாடுபடுதல். ஆமாம், சிலுவையை சந்தோஷமாய் சகிக்கணும். 7 கரெக்டாக வந்துருவோமா? வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது வசனத்தை வாசித்து, 2 கொரிந்தியர் 5:5 வாசித்துட்டு 2 கொரிந்தியர் 3:18, ரோமர் 8:23 வாசிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவியேனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. 2 கொரிந்தியர் 3:18 வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ரோமர் 8:23 வசனம். அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்ப என்ன? 7வது நம்முடைய அக்கௌண்ட் யாரோடு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கணும். அந்த 2 கொரிந்தியர் 5:5 வசனத்தில் நம்மளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தமாக்கப்படுவதற்கேற்ற விதத்திலே, தெய்வீக சுபாவத்துக்கு ஏற்ற விதத்திலே, பரலோகத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்மளை ஆயத்தப்படுத்துகிற வேலையை நமக்குள்ள செய்கிறது ஆவியானவர். அந்த அக்கௌண்ட் கரெக்டாக இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது. 2 கொரிந்தியர் 3:18 படி அந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமையடைந்து, ரோமர் 8:23 ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரோட ஒரு அக்கௌண்ட். சும்மா கூட்டத்துக்கு வரும்போது மட்டும் ஒரு அந்நிய பாஷை, அதுவே ஆவியில் நிரம்புறது இல்லை. நிறைய பேர் அந்நிய பாஷை, அபிஷேகம், அந்த ஆரம்பமே இல்லையே, ஏபிசிடியே தெரியலையே. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எத்தனை பேருக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரால் என் ஜீவியம் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாக என் வாழ்க்கை மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. மகிமையின் மேல் மகிமையடைய என் கோபம் மாறிட்டு இருக்குது, என் எரிச்சல் மாறிட்டு இருக்குது, எனக்குள்ள இருக்கிற பெருமை மாறி எனக்குள்ள தாழ்மை வந்துகிட்டே இருக்குது. தெய்வ அன்புக்குரியவனா மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். யாரையும் சகிக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு மனிதனா மாறுகிறேன். யார் மேலே எனக்கு கசப்பு வருகிறதில்ல, வருத்தம் வர்றதில்ல, வேதனை வர்றதில்ல, சண்டை போடணுங்கிற எண்ணம் வர்றதில்லை, கோபப்படணுங்கிற எண்ணம் வர்றதில்லை, முறுமுறுப்பு வர்றதில்லை, முறையிடுகிற அனுபவம் இல்லை, குறை சொல்லுகிற அனுபவம் இல்லை. பரிசுத்த ஆவியானோரால் பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாக ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காய் நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுப்பா எப்போ வருவார், எப்போ பரலோகத்துக்கு போகலாம், அந்த அக்கௌண்ட் இருக்குதா, கண்களை மூடுவோமா, போதும். இதுவே கூடுன பிரசங்கம். பாருங்க நம்ம அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவையில்லாத சில அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தவங்க பைபிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவையில்லாத நிறைய அக்கௌண்ட் வச்சிருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம இப்போ நினைவுபடுத்த வேண்டாம். நம்முடைய அக்கௌண்ட் தெய்வீகமான ஒரு அக்கௌண்டாக மாறட்டும். நல்ல வேலைக்காரர்கள், நல்ல குடும்பம், நல்ல ஊழியக்காரங்க, நல்ல சபை, நல்ல உபதேசம், ஒரு சிலுவையின் அனுபவம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம், இப்படி தெய்வீகமான ஒரு அக்கௌண்ட் நமக்குள்ள ஓப்பன் ஆகட்டும். இதுவரைக்கும் இருக்கிற அக்கௌண்ட்டை புதுப்பிச்சு அந்த அக்கௌண்ட்டில் சரியாக இருப்போமான ஆசீர்வாதம் தானாக வரும். எங்கே பிரச்சனை,
2 பேர் பேரில் இருக்கிற அக்கௌண்ட்டில் 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் அதில் உள்ள ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஏன் நம்ம குடும்பங்கள், நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படலைங்கிறதுக்கு இந்த அக்கௌண்ட் சரியில்லையா நீ பார்க்கணும். ஊழியக்காரன் நான் கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுப்பா வரும்போது பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு இருக்கிற அக்கௌண்ட் கரெக்டாக இருந்த அந்த ஆவியினாலே மைமேல் மேல் மைமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொன்னது போல கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமீன்.